தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலியை நன்றி உணர்விலே நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். கடவுள் நம்முடைய மக்களுக்கும் பங்குக்கும் செய்து வருகின்ற அனைத்து நலன்களுக்காகவும், அருமையான பங்கு தந்தையை இந்த பங்குக்கு தந்தமைக்காகவும், அருமையான அன்புள்ள மக்களையும் இந்த பங்குக்கு தந்து பல வகையான ஆசீர்வாதங்களை அன்னையின் வழியாக இறைவன் தருகின்ற நன்மைகளுக்காகவும் நன்றி உணர்விலே இந்த பலியிலே பங்கேற்க உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த பலியை தக்கவிதமாக கொண்டாட நம்மிடமுள்ள குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, மாந்தர் அனைவரின் மீட்புக்காகவும் ஒரே திருமகன் பணிவுடன் சிலுவை ஏற்க திருவுளமானீர். மனித பார்வைக்கு வலிவின்மையாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் இடரலாகவும் தோன்றுகின்ற சிலுவையின் மறைபொருளில் புதிந்திருக்கின்ற உண்மையான இறை வல்லமையின இறை மாட்சிமையும் இறை ஞானத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து உம் திருமகனின் சிலுவை அளிக்கின்ற மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொல்லிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம். நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம்,
கொள்ளிவாய் பாம்பை ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கலப் பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலைப் பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நிறைவு கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கி கொண்டார், தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 6-11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கு மேலாக பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah. கிறிஸ்துவையுமே ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனிலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அலகு 3 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல்
நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு பங்கு சாமியார் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை மக்களை பார்த்து சொன்னார், பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மாலையிலே வருகின்ற பொழுது உங்களுக்கு எதெல்லாம் சிலுவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளை ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். எது எதெல்லாம் உங்களுக்கு சிலுவை என்று தோன்றுகிறதோ அதை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், சிலுவை பாதையிலே கடவுளத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்று சொன்னார். வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் கைகளிலே சின்ன சின்ன புதியலை கொண்டு வந்தார்கள். இதுதான் என்னுடைய சிலுவை, இதுதான் என்னுடைய சிலுவை என்று கொண்டு வந்தார்கள். சில பேர் சின்ன மரச்சிலுவையை கொண்டு வந்தார்கள். ஒரு சில பேர் சில செல்ஃபோன்களை கொண்டு வந்தார்கள், இதுதான் தொல்லையாக இருக்குது என்று. இன்னொரு சில பேர், சில ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள், படித்து கஷ்டப்பட்டு போகிறோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார்கள். ஒரு சில பேர் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாங்க, லேப்டாப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு பெரிய பொதியை கொண்டு வந்தார், பெரிய சாக்கு போல ஒரு பொதியை கொண்டு வந்தார். சாமியாருக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளோ பெரிய சுமையா சிலுவையாயின்னு வாழ்க்கையில் இருக்குது, சரி திறந்து பார்ப்போமே அஞ்சல் ஆலோசி. திறந்து பார்த்தா யாருன்னு பார்த்தா அவனுக்கு பொண்டாட்டி, மனைவி. அப்ப சாமியார் கேட்குறாரு, இது ஏன் இப்போ சிலுவைன்னு நினச்சிட்டு தூக்கிட்டு வார அப்படின்னு. ஃபாதர், நீங்கள் நினைக்கிறது போல இல்லை, இவ தான் என்னுடைய வாழ்வு என்று சொன்னார், இவள் தான் என்னுடைய மீட்பு என்று சொன்னாள், இவள் இல்லை என்றால் எனக்கு வாழ்வு இல்லை என்று சொன்னார். என இவள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே சக்தி, நீங்க நினைக்கிறது போல சிலுவை என்பதை பாரம் என்று நினைக்கவில்லை என்று சொன்னார். கரெக்டா? சிலுவை என்பது பாரம் அல்ல, சிலுவை என்பது துன்பம் அல்ல. என்னுடைய பார்வையில், இயேசுனுடைய பார்வையில் சிலுவை என்பது மீட்பின் சின்னம், சக்தியின் சின்னம், வல்லமையின் சின்னம், நம்பிக்கையின் சின்னம். இதைத்தான் அந்த நபர் குறித்து காட்டினார். தன்னுடைய மனைவியை சிலுவையாக கொண்டு வருகின்ற வேளையிலே, இவள்தான் என்னுடைய மீட்பு, இவள்தான் என்னுடைய சக்தி என்று சொல்லுகின்ற பாதையிலே இயேசுடைய பார்வையும் அந்த சிலுவை, இயேசுவின் சிலுவை இந்த உலகத்திற்கெல்லாம் மீட்பு. எனவே நாமும் பிறருக்கு ஏன் இந்த வகையிலே சிலுவைகளாக இருக்கக்கூடாது? நாம் ஏன் பிறருடைய வாழ்க்கையில் மீட்பாக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய திருவிழாவிலே எனக்கு வந்த ஒரு கேள்வி. பாரமாக துன்பமாக நினைத்தோம் என்றால் ஒதுங்கி விடுவோம். உண்மையாகவே இயேசுவின் மீது அதிகமான அன்புள்ளவர்கள், நெருக்கமான உறவுள்ளவர்கள் இந்த சிலுவை விட்டு தூர போக மாட்டார்கள். எனவே இந்த சிலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடுகிற இன்று இந்த இயேசு எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் ஒரு மீட்பை கொடுக்கின்ற சின்னமாக இருந்தாரோ, அதுபோல நாமும் நம்மளால் முடிந்த அளவுக்கு பிறருடைய வாழ்க்கையிலே மீட்பை தரக்கூடிய சிலுவைகளாக முயற்சி எடுப்போம். திருவிழா முடிஞ்சது, சோ டயர்ட், எவ்ரிபடி இஸ் டயர்ட், எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க, கோயில் ஆளே இல்லை. தூங்க வேண்டியவங்க முழிச்சிருக்கிறாங்க, முழிச்சிருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த திருவிழா நேற்றையோடு முடிந்து விடவில்லை, இன்றைக்குத்தான் திருவிழா ஆரம்பமாகிறது. எதுவெல்லாம் திருவிழா நாட்களிலே பகிரப்பட்டதோ அத்தனை சிந்தனைகளை, எண்ணங்களையும் நாம் செயலாக்க வேண்டும் என்பதற்கான சக்தியை தந்ததுதான் இந்த திருவிழா நாட்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டது போன்று
இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். எனவே நாம் சிலுவை அடையாள வருகிறோம், நெஞ்சிலே சிலுவை தொங்க போடுகிறோம், மோதிரங்களிலே சிலுவையை தாங்கிக் கொள்கிறோம், ஆயிரக்கணக்கான முத்தங்களை சிலுவைக்கு கொடுக்கிறோம். ஈவன் பெரிய வியாழக்கிழமைகளிலே, பெரிய வெள்ளிக்கிழமைகளிலே. இது மட்டும் போதாது, மாறாக சிலுவை சொல்லுகின்ற மீட்பின் வழியிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த சிலுவை சுட்டிக்காட்டுகிறது. அதை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாகவும் போற்றுகின்றோம். ஏனெனில் ஒரு அழுப்பில் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறது. எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாவுமை போற்றுகின்றோம். ஏனெனில் அழுப்பில் இருக்கின்ற அப்பத்தை ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக. அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த விலை இல்லாமல் அன்பு தந்தை கேட்டதாகும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்தத்திற்காகவும் நமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, சிலுவை பீடத்திலும் திருமகன் நிறைவேற்றிய ஒரே பலியால் மக்களை வாட்டும் பலவீனங்கள், பாவங்கள், துன்பங்கள் போன அனைத்திலும் இருந்தும் படைப்பனைத்தை விடுவித்தீர். பலியின் நினைவாக பீடத்தில் நாங்கள் நிறைவேற்றி இந்த மறை நிகழ்ச்சி எங்களது வாழ்வை பாதிக்கும் அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மாந்தர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பட வேண்டும் என்று நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்தே புத்துயிர் எழவும், மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலேயே தோல்வி காண வேண்டும் என்று இருந்தது. கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர்கள் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்து பணிந்து வணங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவுனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால்
பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுமந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். மரித்தார் கிறிஸ்து, உயிர்த்தார் கிறிஸ்து, மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்றி ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுமக்கள் ஆகிய எங்கள் அத்தனை பேரை மரவணைத்து நம்பிக்கையினாலே நிறைவான மீட்பை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னை தாயனம் ஆட்சிமைக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இந்த உலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவராகிய தூயவர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என்று அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்திருக்கிறார். எனவே நம்பிக்கையோடும் துணிவோடும் தெளிவோடும் சொல்லி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரச வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை தந்திருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. அமைதியின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, திருவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பதில்லை. இயேசுவின் இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இவை இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இவை இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இவை இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் எங்களை நீர் மீட்டது நினைவாக நாங்கள் அருந்திய திருவுணவினால் வளம் பெற்றுள்ளோம். சிலுவையின் மகிமை இந்த வழிபாட்டில் கொண்டாடிய நாங்கள் எங்களது வாழ்வில் நேரிடும் துன்பங்களில் உம்முடைய பாடுகளில் குறைவாக இருப்பதை நிறைவு செய்கிறோம் என் நம்பிக்கையோடு வாழ்ந்திடவும் இவ்வாறு உயிர்ப்பு மகிமைக்கு வந்து சேரவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. நன்றி.
நித்திய சுதிக்கிற பரிசுத்தர்களுக்காக எந்நேரம் ஆராதனை சுதி நமஸ்காரம் சோதனை நமஸ்காரக்கூடியது பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.